இப்போ 100 கிராம் பன்னீரில் தயிர், மிளகா பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். பன்னீர் நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் மேக்னேட் ஆகிடுச்சு. இப்போ அதை பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பன்னீர். இப்போ தான் போட்டிருக்கிறதுனால நான் தூரமாக வச்சு காட்டுறேன். பன்னீர் ஃப்ரை ஆனோடனே கிளியராக எடுத்து காமிக்கிறேன். பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக தான் ஃப்ரை பண்ணும். இப்போ திங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அரிசி, பிரியாணி அரிசி இந்த கிளாஸ் அளவுக்கு, பெரிய கிளாஸ். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, பெரிய தக்காளி, 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு அரை லெமனு, அப்புறம் தேவையான அளவு புதினா, தயிர் ஒரு பேக்கெட். ஸ்பைசி ஐட்டமில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது பேர் எனக்கு தெரியல, இது என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இது சில்லி பவுடரு, இது கரம் மசாலா. சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன். இப்போ எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்பைசி ஐட்டத்தில் இருந்த இலை அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டு இருக்குது. வெங்காயம் வதங்கிடுச்சு. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டுட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. புதினா போட போகிறோம். ரெண்டு ஸ்பூன் மட்டும் தயிர் ஊற்றுறோம். அப்புறமா சில்லி பொடி, கரம் மசாலா போட்டு போகிறோம். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி போட போகிறோம். பன்னீர் போட்டுடலாம். ஒரு விசில் விட்டு இப்போ எடுத்தோன்னா பன்னீர் பிரியாணி ரெடி. நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாய். இப்போ பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு போட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி. டேஸ்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.